நரபலி கொடுத்தால் உடல்நிலை சரியாகிவிடும் என கூறி லட்சக்கணக்கில் ஏமாற்றியதாக பெண் ஒருவர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இந்த காலத்திலும் நரபலியின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்பதா? என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடையை சேர்ந்தவர் கிளாடிஸ் அனுஷா. இவரது கணவர் கத்தார் நாட்டில் பணிபுரிந்து வரும் நிலையில் அனுஷா இடையம் புத்தன்துறை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் லேப் டெக்னீஷியனாக வேலை பார்த்து வருகிறார். நாள்தோறும் மருத்துவமனை வேலைக்காக அரசு பேருந்தில் சென்று வருவது வழக்கம். அவ்வாறு பேருந்து பயணத்தின் போது அனுஷாவுக்கு கருங்கல் பாலூரை சேர்ந்த சீதா என்ற பெண்ணின் அறிமுகம் கிடைத்துள்ளது. சத்துணவு கூடத்தில் வேலை பார்ப்பதாக கூறிய சீதா அனுஷாவிடம் மிகவும் அக்கறை எடுத்து பழகி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக அனுஷாவின் உடல்நிலையில் பாதிப்புகள் உண்டானது. நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் மருத்துவமனைக்கு வேலைக்கு வந்த அனுஷாவிடம் சீதா நலம் விசாரிக்க தொடங்கினார். அப்போது சீதா யாரோ ஒருவர் பில்லி சூனியம் வைத்ததன் விளைவே உடல்நலக்குறைவுக்கு காரணம் என கூறிட அச்சமடைந்தார் அனுஷா. திருமணமாவதற்கு முன்பு வேறொருவரை உயிருக்கு உயிராக காதலித்ததாக அனுஷா கூறியவுடன் கப்பென்று பிடித்துக் கொண்ட சீதா அவர்தான் உனக்கு சூனியம் வைத்தது என மடக்கினார். இதையடுத்து தனக்கு மந்திரவாதி ஒருவரை தெரியும் என கூறியவர் அனுஷாவிடம் பல தவணைகளாக 3,45,000 ரூபாயை பெற்றுள்ளார். தன் முந்தைய காதல் குறித்து மனம் திறந்து பேசியதால் எங்கே அவர் தன் கணவர் மற்றும் உறவினர்களிடம் தெரிவித்து விடுவாரோ என பயந்து சீதா கேட்கும் பணத்தை கொடுத்தார். என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் உடம்பு சரியில்லை அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, உன்னை எக்ஸ் லவர் வந்து என்னோட சொந்தக்காரன் தான், அவனும் அவனுக்கு ஒய்ஃபும் தான் உனக்கு மந்திரவாதம் பண்ணது, ஸோ இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1,50,000 லட்சம் ரூபாய் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்ச நாள் கழிஞ்சு ஆடு மாடு இந்த பலி கொடுக்கணும், திரும்பவும் ஒரு 1,10,000 வாங்கினாங்க. சரி ஓகே, கொஞ்ச நாள் கழிஞ்சதுக்கப்புறம் என்னோடய ஃபோட்டோவை என்கிட்டேருந்தே திருடி எடுத்துட்டு அந்த என்னோடய எக்ஸ் லவரோட ஃபோட்டோவை ஆட் பண்ணி அவங்ககிட்ட கொண்டு கொடுத்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, மே மாதம் 17ஆம் தேதி பஸ்ஸில் வந்து ஒரு வெள்ளி தகடை வச்சு பிரச்சனை பண்ணாங்க. அது வந்து இப்போ ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது அந்த பொண்ணு தான் எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டு. ஆடு மாடு கோழி போன்றவற்றை பலி கொடுத்த மந்திரவாதி தற்போது நரபலி கேட்கிறார் என சீதா சொல்லப்போக திடுகிட்டு போனார் அனுஷா. இதற்கு மேலும் சீதாவுடன் தொடர்பு வைத்தால் சிறைக்கு செல்வது நிச்சயம் என நினைத்து இதுவரை அளித்த பணத்தை திரும்ப கேட்டார். இதற்கு சீதா மறுப்பு தெரிவித்ததை தொடர்ந்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார். இது தொடர்பாக ஜூன் 24ஆம் தேதி நாகர்கோவில் எஸ்பி அலுவலகத்திற்கு சென்ற அனுஷா பணத்தை வாங்கி ஏமாற்றிய சீதா மீதும் அவரது கூட்டாளி சசி என்பவர் மீதும் புகார் அளித்தார். அந்த அளவுக்கு என்ன பிரெயின் வாஷ் பண்ணாங்க சார். நீ வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு லைஃப்ல வந்து அடிபட்டு இருக்கனால நான் வந்து சரி ஓகே அவன் தானோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சுட்டாங்க. உடல்நிலை சரியில்லாததற்கு பில்லி சூனியம் வைத்ததே காரணம் என கூறியதை நம்பி லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து ஏமாந்து போன பெண்ணால் எஸ்பி அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. செய்திகளை தொடர்ந்து